ஸோ ஹலோ சினிஸ்பியர் ஆஃப் சேலம் மக்களிலே நாம் வந்து பார்த்தோம்னா அவங்க விஜய் ஹர்ஷோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம திலீப் அவருடைய நடிப்பில் ஸோ எக்ஸ்டெண்டட் கேமியோவில் வந்து மோகன்லால் சார் நடிப்பில் ரிலீஸ் ஆன ப ப ப அந்த படத்தோடைய ரிவ்யூக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தோன்னா ஒரு காமெடி ஜோனரில் வந்து ஒரு படம் அப்படின்னு வந்து நிறைய பேரால் பேசப்படுது. அவ்வளோ பெரிய மலையாளி ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா அது ஒரு ஃபேவரபுளாகவும் இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றத நம்ம ஆடியன் டெஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா இருக்குங்களா? மோகன்லால் எக்ஸ்டெண்ட் வந்திருக்காரு. அவரோட ரோல் எப்படி இருந்தது? அது நல்லா இருக்கு. மூவி எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஓகே, ஆவரேஜ் இருந்துச்சுங்களா? தளபதி ரெஃபரன்ஸ்லாம் இருக்குதுங்களா? ஃபுல்லாவே தளபதி ரெஃபரன்ஸ் தான். ரிலீஸ்லாம் பார்க்கலாம். ஃபுல்லா விஜய் ரெஃபரன்ஸ் தான். பார்க்கலாம். சார் படம் எப்படி இருக்குங்க சார்? படம் அருமையா இருக்கு. அருமையா இருந்ததுங்களா? ஹீரோ எப்படி பண்ணியிருந்தாருங்க சார்? எது சார்? ஹீரோ எப்படி பண்ணியிருந்தாருங்க சார்? ஹீரோ சூப்பரா இருந்துச்சு. தமிழுக்கு செட் ஆகுங்களா அந்த படம்? கண்டிப்பா வந்துருவாங்க தமிழ். விஜய் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா படம். ஆமா, விஜய் ரெஃபரன்ஸ் விஜய் பத்தி பாராட்டி பேசியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா படம்? நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாங்களா? குடும்பத்தோட தாராளமா பார்க்கலாம். ஓகே. சூப்பர். ஓஜி ப்ரோ விஜய் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குதுன்னா ப்ரோ மூவி எப்படி இருக்கு ப்ரோ? படம் போறேன். ப்ரோ மூவி எப்படி இருக்கு? എല്ലാം പടം കാണാൻ പറ്റൂല. மோகன்லால் சார் கேமியோ எஸ்டி சூர்யா சூப்பரா நடிச்சிருக்காங்க. எஸ்டி சூர்யா லாஸ்ட். ஓகே. மூவி எப்படி இருக்குங்க மேம்? நல்லா இருக்குங்களா? மோகன்லால் சார் கேமியோ அதெல்லாம் எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்குது. அதான் எப்பயுமே நல்லா இருக்கும். எப்பயே நல்லா இருக்கு. தளபதி விஜய் ரெஃபரன்ஸ் அது பக்காவா இருக்குது. பக்காவா இருக்கு. எனக்கு விஜய் தான் வரப்போகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா மூவி? பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? தான் ஃபேமிலியே தான். ஓகே. எல்லா டிஸ்க்ளைமர்லையும் கொடுத்துருக்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, படத்தில் வந்து லாஜிக் இல்லை, ஃபுல் மேட்னஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபேன்ஸுக்கான ஒரு செலிப்ரேஷனாக தான் படம் எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாக செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்குது. நான் வந்து இதை கேரளாவில் போய் பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து அதிகமாக ஃபேன்ஸ் அதனால ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. மோகன்லால் ஆக்டிங் அவரை பற்றி நாம் சொன்ன தப்பாரு. அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. திலீப்போட ஆக்டிங் ஆக்சுவலாக நாங்களாம் வந்துட்டு நான் தான் சொல்கிறேனே சார், நான் ஒரு மலையாளி. அதனால் நான் வளர்ந்ததெல்லாம் அவரோட படங்கள் பார்த்து தான். அவருக்கு ஃபேன்ஸ்னா அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை சார். உண்மையாலே விஜய் ரசிகர் கனெக்ட் அவருக்கு பெருசாக எதுவும் இருக்காது. அவரோட அந்த ஸ்பாய்லர் ஆயிரும் நான் சொன்னேன் அப்படின்னா. ஆக்சுவலாக அவரோட ரெஃபரன்ஸ் ஒரு சில அந்த இது நான் சொல்லக்கூடாது, ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. தமிழில் டைலாக்ஸ் தமிழில் நிறைய டைலாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து மோகன்லாலுக்கும் விஜய்க்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி சில டைலாக்ஸ்லாம் வச்சிருக்காங்க படத்தில். லாஸ்ட்டாக ஒருத்தர் கேமியோ வராரு அப்படின்னு. ஆமாம், லாஸ்ட்டாக ஒருத்தர் கேமியோ வராரு. அவர் நம்மளோட ஸ்டார். அவர் வந்து நம்ம ஊரோட ஸ்டாரு. கேமியோ இருக்குது. யாரும் தமிழ் மக்கள் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள். திலீப்புக்கு இது வந்து பிளாக் பஸ்டர் அது சார் அவருக்கு நிறைய பிளாக் பஸ்டர்ஸ்லாம் இருக்குது. 8 வருஷமாக அவருக்கு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. எனக்கு அந்த கான்ட்ரவர்சி முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். திலீப் சாருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும். கண்டிப்பா கம்பேக்கா இருக்கும். ஆமா. மோகன்லால் சார் இதயபூர்வம்க்கு அப்புறம் அந்த படம் பண்றாரு. அதனால அவரோட ஆக்டிங்லாம் இதோட எனர்ஜெட்டிக்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்தது? ஆக்சுவலா வந்து அவரோட ஆக்டிங் நான் சொல்றதுக்கு நான் ஒரு தகுதியானவே கிடையாது. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் வந்து வேற லெவல் ஆளுங்க. ஓவரால் இந்த மூவி ரேட்டிங் என்ன சார்? நான் ஒரு ஃபேன் பாயா நான்லாம் வந்து 100 out of 100 கொடுப்பேன். நார்மலான ஆடியன்ஸு சும்மா இது வந்து என்டர்டெய்னர் படம், வந்து பக்கா என்டர்டெய்னர் படம். அதான் சொல்கிறேன், நமக்கு ஒரு குட் பேட் அக்லி எப்படியோ, அதாவது தலை ஃபேன்ஸுக்கு எப்படி குட் பேட் அக்லி ஒரு சரியான ஒரு ட்ரீட்டோ அந்த மாதிரி தான் படம். நீங்கள் வந்து லாஜிக்கோட பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது. லாஜிக் இல்லை, ஒன்லி மேட்னஸ் தான். யாராவது தமிழ் மக்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து பாருங்க படம். நல்லா ப்ரோ தளபதி ரெஃபரன்ஸ் எல்லாம் சூப்பர், செம்மையா இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. மோகன்லால் சார் ஆக்டிங் எனக்கு பிடிக்கல. செட் ஆகலைங்களா மூவி? செட் ஆகலன்னല്ല, ஸ்டோரி கரெக்டா இல்ல, கனெக்டிங் இல்ல. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. காமெடி எல்லாமே பழைய சிஐடி மூசா லெவல்ல இருக்குது. சளி காமெடி. ஓகே. மோகன் சேட்டா சார் அவரோட மோகன்லால் ஓகே, அவர் வந்ததுல இருந்தா கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. மூவி அந்த அளவுக்கு இல்ல, நல்லா இல்ல. மூவி அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஓகே. அவ்வளவுதான். நல்லாவே இல்ல. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்கேஜிங்கா இருந்தேன். செகண்ட் ஹாஃப் ஓகே தான், பரவாயில்ல. திலீப் சார் ஆக்டிங் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஓவரால் நல்லா இருந்தது. மோகன்லால் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மோகன்லால் சேட்டா பயங்கரமா நல்லா இருந்தது. என்ன தமிழ் தமிழ் ரெஃபரன்சஸ் நல்லா இருக்கு. நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. கில்லி ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. ஏன்னா ஆமா, நிறைய இருக்கு ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. லாஸ்டா கேமியோ வராங்க அப்படின்றாங்க. அது யார் கேமியோ? இல்ல அப்படி இல்ல. ஓகே ப்ரோ. சரி. ஓவரால் ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஆமா பார்க்கலாம்.
ஃபேமிலியோட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ஆமா நல்லா இருந்தது நல்லா இருந்தது. உங்களுக்கு 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க ப்ரோ? ஒரு 8 8 8. ஆமா. ஓகே ப்ரோ. தேங்க் யூ.